பேரூர் ஆதீனம் அவர்கள் நமது மகாசாமிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இப்பொழுது காமாட்சிபுரி ஆதீனம் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அருளாசி வழங்குவார்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரரையும் படைத்த புனிதரும் நீயமன் புந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாமல்ல அன்னையினுடைய திருவருளாலும் ஆதிமுடைய குருவருளாலும் இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். இந்த நன்னாளிலே மகாதேவ் மகா சமஸ்தானம் என்ற மிக அற்புதம். சமஸ்தானம்னா ஒன்று இருந்தால் கம்பெனின்னு சொல்லுவோம், ஒரு கம்பெனி அப்படின்னு. பட் சமஸ்தானம் பல கிளைகள் இருக்குது. சாமி தொடங்கும் போதே சமஸ்தானம் தொடங்கியாச்சு. எப்படிங்க தொடங்கும் போதே சமஸ்தானம்? ஒரு சமஸ்தானம்னா பல இடங்களில் அந்த இது இருக்குது. அப்போ அவர் எல்லா மடத்தினுடைய சாமிகள் அருளை பெற்று நம்ம சாமிகள் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய தவத்திரு யுக்தேஸ்வர சாமி அவர்கள் நம்ம சாமிங்க இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம அருளாசி வாங்குற மாதிரி இத்தனை ஆதீனங்கள் ஒரு சாதுவை கண்டு வணங்கினால் நம்முடைய பாவம் விலகுன்னா எத்தனை பேர் உங்கள் முன்னாடி இத்தனை சாதுக்களை இங்கே வர வைக்கிறது சாதாரண காரியமா? மடத்துக்கு போனாலே பார்க்க முடியாது, இருந்தால் தானே அவ்வளோ வேலை. இத்தனை விட்டுட்டு நம்ம இத்தனை சன்னியாசிகள் நம்ம சாமிகள் சொன்னது போல பார்த்தாலே போதும். குருமார்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. அவன் அந்த உருவத்தை பார்த்து சிந்திச்சாலே போது எல்லாமே கிடைச்சிரும். அது மாதிரி சாமி எல்லாமே சொல்லியாச்சு, எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அதை வித்தின் செகண்ட் மாதிரி சாமி 2 minutes சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு. திங்கிங் இஸ் பெட்டர், லைஃப் இஸ் குட் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே சிந்தனை, சித்த மருத்துவம், பெரியவங்களுக்கு சன்னியாசிகள் எல்லாமே கிடைச்சாச்சு. எங்கே இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்குது. அப்போது நமக்கு வேணுங்கிறத கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பார் எல்லாத்துக்கும். அது மாதிரி அவர் எங்கெங்கேயோ தேடி பார்த்தார், என்னென்னமோ அலைஞ்சு தேடி இருந்து பார்த்து கடைசியில் கடவுள் உனக்கு இங்கே தான் அப்படிங்கிற இடத்த டிசைட் இஸ் காட். நம்மளாம் இல்லை, மனிதர்னால் டிசைட் எதுவுமே பண்ண முடியாது. டைரக்ட்லி த லாங்குவேஜ் இஸ் கனெக்ஷன் பீப்புள், பட் த மந்த்ரா இஸ் கனெக்ட்ஸ் காட். அது மாதிரி சாமி செய்த தவ பையன் இத்தனை அடியார்கள் பெருமக்களுடைய அருளை வாங்கி இந்த இடத்துல நான் நினச்சேன் சனிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாரு. நாளும் கோலும் நமக்கில்லை, நாளும் கோலும் நல்லவர்களுக்கு இல்லை. சனி பிரதோஷம் இன்னைக்கு என்ன யோசிச்சுட்டே இருந்தேன். சனிக்கிழமை தொடங்கக்கூடாதும்பாங்க, செவ்வாய்க்கிழமை தொடங்கக்கூடாதும்பாங்க. நம்ம சாமி சனிக்கிழமை ஓப்பனிங் வச்சுருக்காரு, என்ன காரணம் எதுவாக இருக்குது? அப்போ நினச்சேன் துறவிகளுக்கு எந்த நேரமும் இல்லை. இப்போது அஷ்டமி நவமி நம்ம சொல்கிறோம், அஷ்டமி அன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்சம் வருதுன்னு சொன்னால் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுமான்னு கேட்குறேன். அஷ்டமியாவது நவமியாவது கொடுத்தா சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி யமன் பாசக்கயிறு வச்சுட்டு மகனே ரெடி ஆயிடுச்சு, உனக்கு முடிஞ்சு டைம் முடிஞ்சு வான்னு கூப்பிட்டா போய் தான் தீரணும். அது மாதிரி எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை வச்சா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி சாமி அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட அன்பையும் பெற்றவர், பண்பை பெற்றவர், பாசத்தை பெற்றவர். அதனால தான் இத்தனை பேர் நம்ம இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்றோம். அவர் செய்த தவப்பயன் எல்லோருக்கும் கிடைக்கும். ஒரு மனிதன் வந்து கடவுள் வந்து ஒரு தண்டனை குடிச்சுன்னா குழந்தைகிட்ட நம்ம பையன்தான் பார்த்துக்கு. அதில் ஒரு சன்னியாசியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன தோணுன்னா நம்ம இடத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டத்தை நீக்கி இருளை நீக்கி ஒளியேற்றக்கூடியவர்கள் யார்? குருமார்கள். ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது, ஒரு வக்கீல் உருவாக்க முடியாது, ஒரு போலீஸ்கார் இன்னொரு போலீஸ்கார் உருவாக்க முடியாது. பட் ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை டாக்டர், கலெக்டர், வக்கீல் எதை வேணால் உருவாக்கலாம். ஒரு குரு தன்னுடைய சீடனை எங்கு வேணாலும் கொண்டு செல்லலாம். நான் படிக்க 12 வயசுக்கு போனேன், மடத்தில் படிக்க போன மாணவன் மடத்தினுடைய மடாதிபதி 14ஆம் தேதி மலேசியா நாட்டில் இருந்தேன், 15ஆம் தேதி சென்னையில் ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு வந்துச்சு போனேன். நேற்று அங்கிருந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். நாளைக்கு எடப்பாடி நிகழ்ச்சியில் இருக்குன்னு உத்தரவாயிருக்குது. இது நான் பண்ணவில்லை, கடவுள் என் குருநாதர். கை கட்டிட்டு இருந்தேன், குரு சொல்கிறத கேட்டுட்டு வேற ஒன்றும் பண்ணல. எனக்கு கீபோர்டு தெரியும், தபேலை தெரியும், பம்பை தெரியும், 5 மொழி பேச தெரியும், யோகாசனம் 100 ஆசனம் செய்ய தெரியும். எதையும் நான் வெளியே சொன்னதே இல்லை. ஏன்னா குரு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறத கேட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த வேலை செஞ்சாகணுமே. பிரதமர் பதவிப்பிலாக எனக்கு அழைப்பு வந்துச்சு. அன்றைக்கி காமாட்சி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சாமின்னு போட்டு போச்சு, கூட ஆனந்த பாரதின்னு வந்துச்சு. இன்றைக்கி பஞ்சலிங்கேஸ்வர சாமின்னு போட்டு 2024 பதவியேற்பு நாள் ஜூன் 9ஆம் தேதி அழைப்பு இருந்துச்சு. போனேன், ஆளுநர் பார்த்து இது நான் பார்க்கவில்லை, கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது மாதிரி அவர் செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை.
கஷ்டப்பட்டு சாதாரணமாக இல்லை, இந்த இடத்துக்கு இன்றைக்கி அவர் வருவார்னா எத்தனை கஷ்டம், எத்தனை திட்டு, எத்தனை பேச்சு, எத்தனை ஏச்சு, இத்தனையும் வாங்க வேண்டியது துறவிக்கும் இருக்கும் மனிதனுக்கும் இருக்கும். இன்பம் துன்பம் பகல் இரவு சூரியன் சந்திரன். பகல் வந்தால் இரவு இருக்காது, இரவு இருந்தால் பகல் இருக்காது, துன்பம் வந்தால் இன்பம் இருக்காது, இன்பம் இருந்தால் துன்பம் இருக்காது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும். அதுதான் இன்னைக்கு சனிக்கிழமை நாள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தா இத்தனை குருமார்கள் இருக்கும்போது அதெல்லாம் சாதாரணமாக தவிடுபடியாயிரும். ஆகையால் இந்த நேரத்தில் வருகின்ற அன்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசைகள், பொங்குரு செல்வம், கல்வி, பொருவிழா, வாய்மை, தூய்மை, இங்கும கருளவளை இனிலா எம்பிராட்டி, பங்கை தடன் கூடல் பழமா வரை நீங்கா மங்கையர்கண்ணி அடிக்கமலங்கள் போற்றி. அம்மா தாய்மார்களே, பராசக்திகளே உட்கார்ந்துருக்கிற 10 நிமிஷம் எல்லாம் பேசுவாங்க. மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பாட்டு நேரம். இந்த நேரத்தில் வாருங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சு பேச வேண்டிய சூழல். என்ன பண்ணுற, தர்மத்தை காக்கணும், எல்லா நேரம் பார்த்து தான் இருக்கணும். கடவுளை பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் பேசுவாங்க. அம்மா எல்லாம் கேளுங்க. இந்த கேட்குறதெல்லாம் அருள் விருந்து. கடையில் ஆப்பிள் வாங்கிடலாம், லட்டு வாங்கிடலாம், ஜிலேபி வாங்கிடலாம், அது வாங்கிட்டு சாப்பிட்டு அதோடு போயிரு. பட் சொல்லுகின்ற மந்திரம், சாமியை சொல்கிற உபதேசம் எல்லாம் இது அருள் விருந்து வந்துக்கினே இருக்குது. ஆற்றல் எப்படி கிடைச்சிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கிட்டோம்னா 100 ஆண்டு வாழ்கிறது எவ்வளோ நாள் இருக்காது. இருக்கிற வரைக்கும் 7 தலைமுறைக்கு. ஒரு ஆண்மகனை பெற்றால் ஒரு தலைமுறைக்கு தான் புண்ணியம். ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தால் 21 முறை தலைமுறை. கோதானம், பூதானம், சொர்ணதானம், ஆற்றல் தானம், கீதாதானம், அதோடு சேர்த்து நமக்குள்ள என்ன தானம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நிதானம். அது இல்லை, தட்டு தடுமாறி கீழே விழுந்தால் பல்லு 16 காணாமல் போயிடும். கீழே விழுந்தால் உயிரே இல்லைங்கிறா. அப்போ எப்படி அதெல்லாம் பார்த்து வாழ வேண்டும். ஆகையால் நாம் மனிதராகிய நாம் இந்த இடத்திற்கு நாம் வந்தது கூட கடவுள் இந்த நேரத்தில் டிசைட் பண்ணியிருப்பார். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடக்கிற மாதிரி, ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்கு என்னன்னு தெரியாது. பட் பாஸ்ட் டென்ஸ் நேற்றை தினத்தினை கொண்டு வர முடியாது. நேற்று வெள்ளிக்கிழமை கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியுமா? பாஸ்ட் அன்ரெக்கவரபிள், ப்ரெசன்ட் அன்டினையபிள், ஃபியூச்சர் அன்சர்டன். அப்போ எதுவுமே நிரந்தரமானது. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த ஐயா இங்கே உட்கார்ந்துருக்கோன்னு எழுதி வச்சிருக்கு. அது மாதிரி இங்கே வருகின்ற அன்பர்கள், ஆன்றோர்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும். அதற்கு இந்த ஆசிரமம் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு. ஏன்னா அவர் பார்த்து எல்லா சாமியோடு கைகோர்த்தவர். நம்ம சாமி இருக்காரு, இங்கே போய் பேசிட்டு வான்பார், அவ்வளோதான். அவர் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்து மௌனத்துக்கு வந்தாச்சு. 2 கட்டளை இடுவாங்க, இங்கே போய் இந்த விழா நடக்கு, முடிச்சுட்டு வா. எந்த நாடுன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, போய் முடிச்சுட்டு வர சக்தி இருந்துச்சு. ஓடி ஓடி உழைச்சது கிடைச்ச பரிசு. இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோன்னா அவர் செய்ய தவ பையன். ஆகையால் அவர் செய்த வேலை எல்லோரும் ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய அருளை பெற்ற காரணத்தினால. நான் நினச்சேன், நான் காவி கட்டியே 4 மாதம் தான் ஆச்சு, 4 மாதத்துலேயே பஞ்சு படாத பாடு. அப்போ சாமி மாதத்துலேயேங்க 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறாங்க, சிவ பூஜை பண்ணாத சாப்பாடு, அடேங்கப்பா தூங்குறது 11 மணி, அங்கே வா இங்கே வா இதுக்கு வா அதுக்கு வா. 4 மாதம் இந்த போடுனா 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டிருக்கோன்னு அப்போ நினச்சி பார்த்தேன். அடேங்கப்பா சாமி, இதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. காவி கட்டி சாமி எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன கஷ்டங்க 4 மாதம் நான் உணர்ந்தேன். மலேசியா நாட்டுக்கு போனால் சாமி இந்த மடத்துக்கு வா, சாமி அங்கே பூஜைக்கு வா, இங்கே வா அங்கே வா அதுக்கு வா. 3 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மாதிரி 7 மணிக்கு எழுப்புறாங்க. நம்ம நாட்டுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்டு. சாப்பாடு வேறு மாறி மாறி எப்படி கஷ்டம். சாமி எத்தனை நாடு சுற்றி போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்து மதத்தை சொல்ல போகிறோம், அதுக்கே படாத பாடு. ஏற்றுக்கணுமே இல்லையா? அங்கே மலேசியா நாட்டில் காசு கொடுத்தல உட்காந்து கேட்குறாங்க, நம்ம நாட்டில் காசு கொடுத்தலாம் கேட்குறது. சும்மா கூப்பிட்டாலும் அரட்டை, இங்கே வந்தாலும் அரட்டை. அம்மா வீட்டில் மாவாட்டி வச்சிருக்கியா, நைட் இட்லியா சப்பாத்தியா தக்காளி சட்னியா, என்னென்ன கோயிலுக்கு போனால் ஓம்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு பேசுகிறதே பேச்சு. இல்லை மாற வேண்டும். எப்போ மாறுது? கொரோனா வந்தால் தான் மாறுற மாதிரி. தனிமை நில்லு. யார் சொன்னால் கேட்குற? கடவுளே வந்து சொன்னாதான். கடவுள் சிவபெருமான் வந்து நான் தாண்டா சிவன் சொன்னாங்க கூடி கேட்கறது இல்லை. ஏன்னா இல்லை போதையில் இருக்கிறதாச்சு. போதையிலே அவன் திடீர்னால போதுன்னு சொல்கிற மாதிரி. இந்த நேரத்தில் எல்லாரும் எல்லா சௌபாக்கியம் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, ஐயா முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஐயா, இது மேடையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேருடைய பெயரை பெற்றிருக்கின்ற சொன்னால் மிகப்பெரும் பாக்கியம் பெற்றிருக்கின்றார். அத்தகைய மகானுடைய பேர்கள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப் எல்லாம் நிறைவாகட்டும்.